காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் நீதொழி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொழிற்சன் பாலினையும் பொன்மடி சூடாமணியும் பொய்யச் சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழே தாயே உனக்கே தலைவணக்கம். பாரதி சொல்லுவான், தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று. ஊருக்கு ஊர் திருவள்ளுவருக்கு கழகம் உண்டு, கம்பன் கழகங்களும் உண்டு, பாரதிக்கும் கழகங்கள் உண்டு. ஆனால் பாவேந்தர் இந்த தரணி விழித்து எழுவதற்காக சாட்டையாய் அடித்து கவிதை தந்தவர். அவருக்கு பெரும்பான்மையான ஊர்களில் இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை. இதை உணர்ந்து யாரால உணர முடியும் என்றால் தமிழ் ஆர்வலர்களால், தமிழ் பற்றாளர்களால் உணர முடியும். அந்த வகையிலே ஐயா செல்வமணி அவர்கள் தீரா காதல் பாடல் மீது, கவிதை மீது, அதனால இந்த இடத்துல பாவேந்தர் பாரதிதாசன் பண்பாட்டு கழகத்தை நிறுவி சில கட்டுப்பாடுகளையும் விதித்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்து வரவேற்புரை நல்கிய நண்பர் கணபதி சுப்பிரமணியன் அவர்களே, அற்புதமான ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிய ஐயா சுப்பையா அவர்களே, நன்றாக அதை அப்படியே தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கின்றவர்களை பிரபு அவர்களே, அப்புறம் முன்னிலை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கோதை மாறன், அடுத்து ஐயா தம்பான் அவர்களே. இன்னும் அவ்வளவு பேருக்கும் பேர சொல்லணும்னு ஆசைதான், ஆனா 20 நிமிஷம் அதுக்குள்ள முடிச்சிருவாரு. உங்கள் அத்தனை பேருக்கும் மொத்தமாய் என் அன்பு வணக்கம். இந்த பாரதிதாசன் யார்? கவி உலகு கலிபெற புவிக்கு வந்த புது முரசு, பாட்டிலக்கியம் பொலிவு பெற படைத்தவனே அருளிய புதையல், கவிக்குல திலகம் காரிருள் நீங்க பாருக்கு வந்த பைந்தமிழ் நிலா, பாமரன் விரும்பும் பாட்டு பாமகள் வெறுக்கா நெட்டு, தமிழ்த்தாயின் தவம் தமிழர்களின் வரம், மரபின் விடியல் மாண்பின் படையல், புஞ்சையில் தோன்றிய நஞ்சை, பூ பாரம் குறைக்க கூவி வந்த குயில், மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் கட்டுப்பட்டு கரும்பு சுவையிலே தமிழ் அரும்பு எடுத்து தந்த தேனி, கலை மகள் கட்டுரைத்த ஞானத்தேரில் உணா வந்த செங்கதிர், வைகரையில் ஓவியம் திட்டி மெய்கீர்த்தி எழுதி வந்த காவியம், தமிழ் கடல் குடித்து அதன் சுவை எடுத்து பார்க்கடல் போல் பந்தி வைக்கும் பாமுரசு, சொக்க வைக்கும் சொல்லழகும் சுண்டி இழுக்கும் பொருளழகும், தமிழ்த்தாயிடம் வரமாக பெற்றவர், தமிழாய் பிறந்தவர், தமிழ் வாழ பிறந்தவர், தமிழாய் வாழ்ந்தவர், ஆழி பேரலையிலும் அசையாது நின்று கன்னித்தமிழை காத்தவர், கலங்கரை விளக்காய் செந்தி சுட்டாலும் சிந்தைக்கு இனிய பாட்டிலக்கியம் தந்தவர், அவர்தான் என்றும் இனிக்கும் பாவேந்தர். நான் சூரான்னு கொடுத்திருந்தேன், ஐயா சூரானா யாருக்கையா தெரியும் அப்படின்ட்டார். அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், அவ அப்பாவுக்கு பேர் கனகசபை, அதனால கனக சுப்புரத்தினம். பாவேந்தர் மீது, பாரதியின் மீது உள்ள பாசம் பாரதிதாசன், பாரதியினுடைய அடிமை என்பது பொருள். ஒரு காலகட்டத்தில் கவிதை எப்படி இருந்ததுன்னா பண்டிதர்கள் கையில் இருந்தது. இப்ப ஐயெல்லாம் நிறைய கவிதை எழுதுறாரு, அப்ப எழுத முடியாது. ஏன்னு சொன்னா அங்க என்ன இருக்கணும்னா இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், மோனை தேர்கள், எதுகை பல்லக்கு, தனிமொழி சேனை, பண்டித பவனி, இவ்வளவு இருக்கணும். இவற்றை எல்லாம் புறந்தள்ளி விட்டு சொற்கள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட மக்களாட்சி முறை கவிதை உலகுக்கு முதலாக அறிமுகப்படுத்தியவர் பாரதி, அதன் பிறகு பாரதிதாசன். ஆனால் புதுக்கவிதையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுபவர் பிச்சமூர்த்தி. அதுக்கு பிறகுதான் நம்ம கவிதை வந்தது. கவிதைக்கு என்ன இலக்கணம்னா கவிதையில கவி இருக்கணும், ஒரு விதை இருக்கணும், ஒரு கதை இருக்கணும், எல்லாவற்றிற்கும் மேலாக அது உள்ளத்தை தைக்க வேண்டும். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் இன்பம் தெரிந்து உரைப்பது கவிதை என்று சொன்னார். இந்த அத்தனையும் பாரதிதாசன் உண்டு. இவருடைய கவிதையில என்னன்னு பார்த்தோம்னா எளிமை,
புதுமை, எங்கு தொட்டாலும் இனிமை. இதுதான் அருமையான பாடுவார். அதாவது இலக்கியங்களை பார்த்துக்கிட்டோம்னா சில சொற்றொடர்கள் இருக்கு. தமிழ்ல மற்றைய மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ரஷ்ய கவிஞன் ரசூல் கம்சதேவ் அவன் சொல்றான், நான் செத்து கிடந்தேன், என் அருகே 2 பேர் பேசிக்கொண்டு என்னை கடந்து சென்றார்கள், நான் உயிர் தெழுந்தேன். காரணம், அவர்கள் பேசியது என் தாய்மொழியில். அந்த ரஷ்யாவில் சிறுபான்மையினர் பேசக்கூடிய அவாமி மொழின்னு ஒரு மொழி, அந்த மொழியை பேசுகின்றன. அவன் சொல்றான் பின்னாலையும், என்னோட இங்கே மாதிரி அங்கேயும் மொழி பிரச்சனை வந்தது. என்னுடைய மொழி ஒருவேளை இறந்து போகுமானால் அதற்கு முன்னால் நான் மரித்து போவேன். அவ்வளவு தமிழ் பற்று. ஒரு இனத்தையும் ஒரு மொழியையும் பாடாத கவிதை கூடில்லாத பறவை, வேறற்ற மரம். பாரதிதாச அப்படியே எடுக்கான். தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழை இழந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன். சங்க காலத்துல பிரிவுன்னு ஒண்ணு உண்டு. அந்த பிரிவுல பொருளையில் பிரிவுன்னு ஒண்ணு உண்டு. கார்காலம் வரும்பொழுது தலைவன் என்ன செய்யணும்னா வீட்டுல இருக்கணும். அது எழுதப்படாத மரபு. கார் வரும் முன்னே தேர் வரும் என்று கூறி சென்ற தலைவன் குறிப்பிட்ட காலமாகிய வரவில்லை. தலைவி வாட்டத்துடன் வெளிமேல் விழி வைத்து வாசல் படியில் காத்திருந்தாள். தோழி கேட்டால் தலைவியிடம், அடி தோழி, நின் தலைவர் குறிப்பிட்டு சென்ற காலம் ஆகிவிட்டது, கார் வந்து விட்டது, தேரை காணோமே, ஒருவேளை அவர் கொடிய பாலைநிலத்தை கடந்தல்லவா வர வேண்டும், எனவே ஆங்குவார் ஆவலை கல்வரிடம் அகப்பட்டுக் கொண்டாரோ என்னவோ என்றால் கவலை தோய்ந்த முகத்துடன் தலைவி சொன்னார், அடி போடி பைத்தியக்காரி, என் தலைவர் ஆண் சிங்கமடி ஆவலை கல்வர் அத்தனை பேரையும் சிதறடித்திடுவார் என்றார். மீண்டும் தோழி கேட்டால், அப்படியாயின் என் தலைவர் வரும் வழியில் அழகிய நகர் ஒன்று உண்டு, அங்கே தையல்கள் பலர் உண்டு, அவரிடம் மையல் கொண்டு சென்று விட்டாரோ என் தலைவர் என்றார். அவர் சொன்ன, அடி போடி பைத்தியம், என் தலைவர் இப்பிறவியில் மட்டுமல்ல எப்பிறவியிலும் பிற மாதரை சிந்தையாலும் உண்ணாதவரடி என்று சொல்லி சென்றவள் ஏதோ நினைவுக்கு வந்தவளாக சொன்னாள். ஆம், என் தலைவர் அழகிய மதுரையை கடந்தல்லவா வர வேண்டும் என்று கூறி சென்றார். எனவே மதுரை வந்திருப்பார். மதுரை வந்ததனால் தமிழ் மனத்திருக்கும். தமிழ் மனத்ததனால் தமிழ்ச்சங்கம் சென்றிருப்பார். தமிழ்ச்சங்கம் சென்றதனால் தமிழை படித்திருப்பார். தமிழை படித்ததனால் தன்னை மறந்திருப்பார். தன்னை மறந்ததனால் என்னை மறந்து விட்டார் அடி தோழி. தன்னையும் தன் இன்னுயிர் காதலியை மறக்க செய்யக்கூடிய ஆற்றல் பாரத் தமிழுக்கு உண்டு. பாரதிதாசன் சொல்றாரு, மங்கை ஒருத்தி தரும் சுகமும் என் தமிழுக்கு ஈடாகும். எவ்வளவு இது! என்னுடைய மங்கை அந்த இன்பத்தை எங்கேயுமே சொல்ல முடியாது. தமிழ்ல சொல் ஆழ மிகுந்த மொழி. தமிழ்ல பார்த்தா ஒரு சொல்லுக்கு பல சொற்கள், பல சொல்லுக்கு ஒரு சொல். இவன் அழகான ஒரு பாடலை சொல்லுவான். அந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து மாற்றப்பட்டனோ என்ன செய்ய முடியாதுன்னா, பாடத்திலே விழி மூடி கிடந்திடும் ஆணழகை அவள் ஓடை குளிர்மலர் பார்வையினால் உண்ணத் தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழிகளில் பட்டு தெரித்தது மானின் விழி. இவள் ஆடை திருத்தி நின்றால் அவன் 1000 ஏடுகள் புரட்டுகின்ற. இந்த தெரித்ததுன்னு ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு வேற எந்த சொல்ல போட்டாலும் ஒருத்தி வர. ஏன்னா தமிழ்ல பல சொற்கள் இருக்கும். இப்ப சொல்லுதல் ஒரு சொல் இருக்கு. அறைதல், அசைத்தல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், எள்ளுதல், ஓதுதல், கரைதல், கத்துதல், கிளத்தல், கிளறுதல், குயிலுதல், குளறுதல், சொல்லுதல், சாற்றுதல், செப்புதல், நொடித்தல், உதறுதல், உவழுதல், மாறுதல், மிளற்றுதல், மொழிதல், பறைதல், பகர்தல், பண்ணுதல், பணுகுதல், பேசுதல், புலம்புதல், பொழிதல், வளர்த்தல், விதைத்தல், விடுதல், விளக்குதல், விளம்புதல். 40 சொல் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே சொல். எதை வேண்டுமானாலும் போடலாம். ஆனால் இந்த இடத்திலே இந்த சொல்லை போட்டால்தான் அது சிறப்படையும். அப்படி சொல்லினுடைய தன்மையினை அறிந்து அந்த இடத்துல பெய்யவன் பாரதிதாசன். அப்படிப்பட்டது எந்த ஒரு பார்த்தாலும் அவனுடைய இது முழுக்க நாட்டு விடுதலை, பெண் விடுதலை, தமிழ் உணர்வு, 3 தான் மிஞ்சி நிற்கும். அது இன்னைக்கு கூடுமான வரைக்கும் இந்த 3 உணர்வுகள்ல இப்ப நமக்கு பெண்களை பற்றி பேசும்பொழுது சொல்லுவான், இந்த உலகத்துல பெண் என்பவள் தான் ஊக்க சக்தி. ஐயா கூட ஒன்று சொன்னார், கண்ணின் கடைப்பாவை காதலியர் காட்டிவிட்டால் பண்ணில் குமரர்க்கும் மழையும் ஓர் கடுகான், வேல் விழியால் இடும் வேலை விட்டரித்த கல்லை போல் மேல் நோக்கி பாயாது. கல்லை விட்டறி அப்படி போகுமா மாதிரி ஒரு வயசானவங்க சாக கிடக்கிற கிழமை அவன் சொல்லுதான்,
புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. சதிராடும் நடையல் அல்ல, தள்ளாடி விழும் மூதாட்டி. மதி அல்ல முகமவனுக்கு, வறல் நிலம் குளிகள் கண்கள். பின் எனக்கு எது இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்று. உயிரோட இருந்தா போதும். அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும். அதாவது ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குடும்ப விளக்கு, ஒரு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இருந்த வேண்டும். முதியோர் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது. வயதான காலத்துல மனைவி என்பவள், இல்லாள் என்பவள் எதுக்கு என்ன, தாம்பத்தியம் என்பது சிறிய வயதில் வாழ்வதல்ல, கூடி கழிப்பதல்ல. வயதான காலத்தில் அவள் கொடுக்கின்ற அந்த ஊக்கம், அந்த ஆற்றல், அவ்வளவு அருமையா சொல்லுவார். அப்படி இந்த பெண்ணை வைத்திருக்கிறார். வீட்டை பெண்ணுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற இந்தை மாதர் தலை கவிழ்ந்தார். அவரு பாரதி குரு. பெண்ணுக்குள் ஞானம் வைத்தான், பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணில் சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார். அவரு இவரு பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரா? மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வரல் உயர் கொம்பு. ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டு. இந்த நாட்டு விடுதலை பண்ணுமா, முதல்ல என்ன செய்யணும்னா பெண்களுக்கு கொடு, கல்வியை கொடு, பெண்களுக்கு அறிவை கொடு. அதான் என்ன செய்தாரு, கல்வி இல்லா நிலம் கடல் நிலம். அந்த நிலத்தில் புல் விளைந்தடலாம், நல்ல புதம்பர்கள் விளைவதில்லை. கல்வி உள்ளதெல்லாம் நல்ல பக்குவப்பட்ட கழனி, அங்கே நல்ல புதம்பர்கள் விளைவது நம்புவதோ நான் என்று பேசுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக பெண் குழந்தைகளை அழைத்து சொல்லுவார், தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல் ஏன் அங்கு நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி. இன்னைக்கு விலை போட்டு வாங்க வா முடியும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வரும்போது கூட சொன்னாரு, நாங்க அந்த பட்டம் வாங்கியிருக்கா, அந்த பட்டம் வாங்கியிருக்காங்க. பட்டம் யாரும் பெறவில்லை, எல்லோரும் வாங்கி இருக்கிறார்கள். ஆக விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, வேலை தோறும் கற்று வருவதால் படியும் கல்வி. மலைவாளை போல் அல்லவா கல்வி, அதை வாயார உண்ணுவாய் நீ ஓ என் புதல்வி. கடிகாரம் ஓடு முன் ஓடு, கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு. படியாத பெண்ணாயிருந்தால் கேலி முதல்ல வரும், கேலி பண்ணுவார் இவ்வூரார் தெரிந்தார். அதனால என்ன செய்யணும், கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு, கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு பெண்கல்வி பெண்கல்வி என்கிறது அன்போடு. இன்னைக்கு இந்த தமிழ்நாடுங்கிறதே ஒரு பிரச்சனை. நான் அரசியல் சொல்லலை, ஏன்னா தமிழ்நாடுங்கிறது இருக்குதா எங்க இருக்குதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. பழைய இலக்கியங்கள் அத்தனையிலும் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற பெயர் தமிழுக்கு மட்டுமே உண்டு. மற்ற மொழிகள் எந்த மொழிக்கும் கிடையாது. தெலுங்கு நாடு கிடையாது, கன்னட நாடு கிடையாது. ஆனால் தமிழ்நாடு என்பது இங்க மட்டும் இல்லை, சிலப்பதிகாரத்திலே சொல்லுவான். இளங்கோவடிகள் மாடலமறை என்று சொல்லும் போது சொல்லுவான், தமிழ்நாடு ஆக்கிய நீ கருதினையாயின். அப்பவும் தமிழ்நாடு எல்லா இலக்கியங்களையும் தமிழ்நாடுங்கிறது இருக்குது. சரி இருக்கும், இந்த செய்தி மட்டும் சொல்லணும். அத அடுத்தது சமுதாய விடுதலை. சமுதாய விடுதலை ஐயா இருக்கு. இல்ல நான் சொல்ல வேண்டிய செய்தியை கடைசியில விட்டுறக்கூடாது. அதுதான் இருட்டறையில் உள்ளதடா உலகம், இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கிறவன் என்பவனும் இருக்கின்றானே, மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, கையடியும் வாயடியும் மறைவது என்னால், சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை எல்லாம், அதை வெருட்டுவது பகுத்தறிவு. பகுத்தறிவு இல்லை என்று சொன்னால், நான் நிறைய பேசணும் இதெல்லாம் பற்றி, அதை வாய்ப்பு. பகுத்தறிவு இல்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டிலும் மற்ற இடங்களிலும் பகுத்தறிவு இல்லை என்று சொன்னால், நாம் இந்த அளவுக்கு இன்றைக்கு கூட்டங்களை நடத்த இயலாது. இன்னைக்கு எல்லோருக்கும் கல்வி, எல்லோரும் ஒரு நிலை, எல்லோரும் ஒரு இறைவனுடைய மக்கள், எல்லோரும் அரசர்கள், எல்லாத்துக்கும் ஒரு நிலை, எல்லோரும் ஒரு நிலை, எல்லோரும் ஒரு நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்க்கூடிய நிலையை இந்த மாதிரி பாவேந்தர் மாதிரி பாடி பாடி குணர்ந்த நமக்கு சுதந்திரம் இல்லை. அதனாலதான் காமராஜர் சொல்வாரு, குழந்தைகள் படிக்கட்டும் படிக்கட்டும் படிக்கட்டும், பின்னாளில் தம் வாழ்க்கைக்கு படி கட்டும். அதான் இவர் சொல்றாரு, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி,
மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி. அகம்படி புறம்படி அப்படியே பொருள்படி. மறைந்த நான்மறை திரும்பி வந்ததென்று எண்ணும்படி பொருள் நூலைப்படி. அகப்பொருள்படி புறப்பொருள்படி புகப்புக படிப்படியாய் புலமை வந்து சேரும் என்ற என் சொல்படி நூலைப்படி. ஜாதி என்னும் தாழ்ந்தபடி அது நமக்கெல்லாம் தள்ளுபடி சேரி இப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமோ மறுபடி. பொய்யிலே முக்கால்படி புரட்டிலே கால்படி நூல் வையத்துள்ளோர் ஏமாறும்படி வையத்தில் உள்ள நூற்களை நம்புவது எப்படி. தொடங்கையிலே கஷ்டப்பா இருந்தாலும் ஊன்றிப்படி தொடங்கையிலே வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அந்த புலமையானது மீண்டும் மீண்டும் உனக்கு ஆன்றோர் சொன்ன வழிப்படி உனக்கு வந்து புலமை வந்து சேரும் என்பதனால் நீ படி படி படின்னு 41 இடத்துல படி படி போடுற. படிப்பினுடைய அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். என்று சொன்ன கல்விங்கிறது படிக்க படிக்க தான் வரும். நீரளவே ஆகுமாம் தென்னாம்பல். கற்ற கல்வியினுடைய அளவு தான் என்ன ஆகும்னா அறிவு வரும். அதனால அந்த அளவிற்கு என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் யாவரும் ஒன்றாதல் கண்டே சங்கே முழங்கு. தமிழ் எங்களுடைய உயிர். அந்த சங்கே முழங்கு முழங்கு என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கூவி கூவி தமிழ் வளர்த்த பெருந்தகையாளர் பாரதிதாசன். அவருடைய நூலை எந்த பாடலை படித்தாலும் இனிக்கும், எந்த பாடலை படித்தாலும் நாம் திக்கற்று இருப்பவர்களுக்கு அது வழிகாட்டும். எனவே பாரதிதாசன் பாடல்களை நாம் விரும்பி விரும்பி படிப்போம். இந்த இயக்கம், இந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய பண்பாட்டு கழகத்தினுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். அதற்கு ஐயாவுக்கு உறுதுணையாக அத்தனை பேரும் நிற்க வேண்டும் என்ற ஆவலையும் சொல்லி, இத்தனை நேரம் என்னை அழைத்து பெருமைப்படுத்தியமைக்காக, என்னுடைய வார்த்தைகளை செவிமடுத்தியமைக்காக, சாதாரண வார்த்தைகளால் நன்றி சொன்னால் மாலைக்குள் வாடிவிடும் என்பதனாலே குறிஞ்சிப்பாட்டில் கபிலன் சொல்லக்கூடிய ஒஞ்சங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தங்கைய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடு வேரி தேமா மணிச்சகை உரிதுனாரவள் தொத்துந்து கூகுளம் எரிவுரை இருளம் சுள்ளி கூவிரன் வடமனம் வாகை வான்பூம் குடசம் எருவை சிறுவளை மணிப்பூங்கருவளை வாணி பைனை பள்ளிநர் குடவம் பசும்புடி பகலம் பள்ளிநற்காய புலிமலர் ஆவிரை வேரல் சூறால் குறிப்பூளை குறுநர்கண்ணி குறியிலை மருதம் விரிபும் பொங்கம் போங்கம் திலகம் தேங்குமல் பாதிரி சிறுந்தி அதிரால் பெண்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிமல் களிமா பிள்ளை பாலை கல்லிவர் முல்லை குள்ளை படவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீர் நெய்தல் தாளை தளவம் முத்தால் தாமரை ஞாழல் மவ்வல் நெருந்தன்கோகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரலி கோடல் கைதை குங்குபுதிர் நருளை காஞ்சி மணிக்குலை கற்கமல் நீதம் பாங்கர் மராம் பல்பூன் பறக்கம் ஈங்கை இளமம் தூங்கினர் கொன்றை அடுமமராத்தி நெடுங்குடிய வரை பகன்றை பலாசம் பல்பூன் மிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாய் சுழற்பூன் தோண்டி நந்தி நரவம் நரும்புநாகம் பாரம் தூரம் பல்குறுக்கத்தி ஆரம் கால்வை கடியிரும் முன்னை நரந்தம் நாகம் நெல்லுருள் நாரி மாயிரும் குருந்தும் வேங்கையும் ஆகிய 99 மலர்களோடு 100 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் பூந்தை என்னும் மலரையும் சேர்த்து 100 ஆக்கி உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தூவி வாழ்க பல்லாண்டு வல்லாவிடத்தாண்டு பலவோடு 1000 ஆண்டுகள் வாழ் என வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.